Hi friends, welcome to PoriyalaninPayanam. இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியன் சிஸ்டம் ஆஃப் லிமிட்ஸ் ஃபிட்ஸ் அண்ட் டாலரன்ஸ். ஓகேங்களா, அதுக்கான ஒரு பேசிக்ஸ் டயக்ராம்ஸ், இந்த டயக்ராம்ஸ் பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இந்த வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்ஸோட ஹரிசாண்டல் லைன் பேசிக் சைஸ். ஓகேங்களா, பேசிக் சைஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்குறோம். இன்கேஸ் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயினான சின்ன சின்ன விஷயம் சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன விஷயம் அப்படின்னா இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகேங்களா, கேபிட்டல் லெட்டர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுறது எது அப்படின்னா ஹோல்ஸ். ஓகேங்களா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஹோல்ஸ். அதை தான் நான் நம்ம இந்த இடத்துல ரெட் கலரில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, இங்கேருந்து இந்த ரெட்டிஷில் இருக்கிறது ஃபுல்லாக ஹோல்ஸ் கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணுவாங்க. சரிங்களா, அதே போல் இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா இது ஷாஃப்ட்ஸ். ஓகேங்களா, இது ஷாஃப்ட்ஸ். ஓகேங்களா, என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒரு பேசிக் ஓவரால் ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. சரிங்களா, இதிலிருந்து ஒரு ஏன்றது ஒரு டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இது கீழே இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறது என்ன லிமிட்ஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னா எல் லிமிட். ஓகேங்களா, எல் லிமிட் அப்படின்னு சொல்லலாம். அப்பர் சைடில் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறது நம்ம ஹெச் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா, ஹெல் லிமிட், ஹெச் லிமிட், இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு தெரியும் டோட்டல் டாலரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, டாலரன்ஸ். ஓகேங்களா, அதே போல் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு லோயர் டீவியேஷன். ஓகேங்களா, அப்பர் டீவியேஷன் என்னது, லோயர் டீவியேஷன் என்னது, ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன அப்படின்னா அப்பர் டீவியேஷன். ஓகேங்களா, இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இது இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது லோயர் டீவியேஷன், இங்கேருந்து இது வரைக்கும் உள்ளது அப்பர் டீவியேஷன். சேம் டைப் தான் ஷாஃப்ட்டுக்கும். ஓகேங்களா, ஷாஃப்ட்டுக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஹெச் லிமிட், இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு எல் லிமிட், ஹெச் லிமிட் அண்ட் எல் லிமிட். ஓகேங்களா, அதே போல் இந்த ரெண்டுத்துக்கு இடைப்பட்ட இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு டாலரன்ஸ். ஓகேங்களா, அதே போல் இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா அப்பர் டீவியேஷன். ஓகேங்களா, அதே போல் அங்கே இருந்து இது வரைக்கும் உள்ள டீவியேஷன் என்ன அப்படின்னா லோயர் டீவியேஷன். ஓகேங்களா, உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போது இந்த டயக்ராம்ஸிலிருந்து உங்களுக்கு ஒரு மெயினான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா இப்போது நம்மளுக்கு எப்பொழுதுமே எக்ஸாம்பிள்ஸில் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 80 H6 F9 இது போல் கொஷின்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் கிளியராக நோட் பண்ணிக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த 80ன்றது என்ன அப்படின்னா பேசிக் சைஸ். ஓகேங்களா, இந்த 80ன்றது நம்மளுக்கு பேசிக் சைஸ். அதே போல் கேபிட்டல் லெட்டரில் இருக்கக்கூடிய ஹெச் ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஆஃப் ஹோல். ஓகேங்களா, ஹோல் டி. இந்த ஹெச்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஆஃப் ஹோல். ஓகேங்களா, அதே போல் தான் சேம் இந்த ஸ்மால் எஃப்ன்றது ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஆஃப் ஷாஃப்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல 6 and 9 இருக்குது. இந்த இடத்துல 6 and 9 என்ன அப்படின்னா கிரேட் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கிரேட் டாலரன்ஸ். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு கொஷின்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த விஷயம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் 80 H6 and F9 இது போல் தான் கொஷின்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம தான் இந்த டேட்டாஸ்லாம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெமரைஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, இது இந்த இடத்துல ஹெச் தான் வரலாம், எஃப் வரலாம், டி வரலாம், ஏ வரலாம், பி வரலாம், எது வேணால் வரலாம். அதே சேம் டைப் தான் இந்த எஃப் இருக்கிற இடத்துலையும். இந்த 80ன்றது நம்மளுக்கு பேசிக் சைஸ். இந்த டயக்ராம்ஸில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் சைஸ் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா, இப்போது H6 அப்படின்றது ஹெச் சிம்பிள் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, அதோட டீவியேஷன்ஸ். ஓகேங்களா, அது அப்பர் டீவியேஷனா இல்லை லோயர் டீவியேஷனா, அதோட ஹெச் லிமிட் என்னது, எல் லிமிட் என்னதுன்னு சொல்லிட்டு இந்த டயக்ராம்ஸிலிருந்தே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிவன் டேட்டாவில் இருந்து. ஓகேங்களா, இந்த இந்த 9ன்றது கிரேட் டாலரன்ஸ். ஓகேங்களா, டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஓகேங்களா டோட்டலாக வந்து 18 கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா, 18 கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் இருக்குது. அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா IT01 இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே போல் IT0, ஓகேங்களா, IT அடுத்தது 1, IT2 இது போல் போயிட்டே இருக்கும். அதே போல் இது வரைக்கும் போயிட்டுருக்கோம் அப்படின்னா IT16 இது வரைக்கும் நம்மளுக்கு போயிட்டுருக்கும். ஓகேங்களா, இந்த டோட்டல் கிரேட் டாலரன்ஸ் 18 நம்பர்ஸ் இருக்குது. அந்த 18 நம்பர்ஸோட சீரீஸ் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீரீஸை வச்சு தான் நம்மளுக்கு இதோட டைமென்ஷன்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன்னா இந்த வீடியோஸில் என்னென்னு சொல்கிறதுக்கே இந்த வீடியோஸ் வந்து டைம் ஆகிடும். சரிங்களா, அதே போல் ஒன்ஸ் அகெயின் மறுபடியும் சொல்கிறேன், ஓகேங்களா, ஹோல் சைஸில் வந்து நம்மளுக்கு 25 ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸ் வந்து இருக்குது. 25. அதே போல் தான் ஷாஃப்ட்டுக்கும் 25 ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸ் இருக்குது. அந்த 25ன்றது ஒன்றும் கிடையாது, இந்த ஏபிசியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த ஏபிசிடியிலிருந்து ஸ்டார்ட் ஆகிறது வந்து நம்மளுக்கு 25 ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இந்தியன் ஸ்டாண்டர்டு பிரகாரம் வந்து நம்மளுக்கு 28 இருக்குது. அதாவது ஏபிசி ஃபைனலாக வரக்கூடிய இந்த ஆல்பாபெட்டிக் நம்மளுக்கு ஏபிசிடின்னு கண்டினியூஸாக வரும். அந்த இசட் லெட்டர் மட்டும் 3 லெட்டர்ஸ் இருக்குது, அதாவது ஏபிசின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அதனால் எக்ஸஸாக வந்து நம்மளுக்கு 2 லெட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஆட் ஆகும். அப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் வந்து 50. ஓகேங்களா, பேசிக் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டோட்டலாக வந்து 50 இருக்குது. அந்த 50ல் 25 ஹோல்ஸுக்கும் இன்னொரு 25 வந்து நம்மளுக்கு ஷாஃப்ட்டுக்கும் இருக்குது. இல்லை, ஈச் ஹோல்ஸ் 18 கிரேடு ஆஃப் டாலரன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஹோல்ஸுக்குமே வந்து 18 கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் வந்து இருக்குது. இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அப்போது ஈச் ஹோல், ஓகேங்களா, ஈச் ஹோல் 18 கிரேட் ஆஃப் டாலரன்ஸ். ஸோ நம்மளுக்கு இது எப்படி மாறும், 25 into 10, ஸோ 450 ஹோல்ஸ். இல்லை, சேம் டைப்பு தான் இதுவும். ஈச் ஹோலுக்கு வந்து நம்மளுக்கு 18 கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் இருக்க போது. ஸோ 450 ஷாஃப்ட்ஸ். ஓகேங்களா, இதிலிருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அசம்பிளிஸ். ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் அசம்பிளி. ஓகேங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் அசம்பிளி எவ்வளோ இருக்குது அப்படின்னா 450 ஹோல் ஸ்கொயர். இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் அசம்பிளிஸ் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் டோட்டல் நம்பர் ஆஃப் அசம்பிளினா என்னன்னு சொல்லிட்டு. அதே போல் மறந்துடாதீங்க, ஹோலுக்கு வந்து நம்மளுக்கு 25 ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸ் இருக்குது. அதே போல் ஷாஃப்ட்டுக்கும் 25 ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹோல் அண்ட் ஷாஃப்ட்டுக்கும், ஓகேங்களா, ஒவ்வொரு ஹோல் அண்ட் ஷாஃப்ட்டுக்கும் 18 கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் வந்து இருக்குது. அதோட சீரீஸ் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, அதே போல் டோட்டல் நம்பர் ஆஃப் அசம்பிளிஸ் வந்து டோட்டலாக வந்து 450 ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் டாலரன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, இதுலேருந்து ஒரு பேசிக் ஐடியாஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏபிசினா என்னது, இந்த பேசிக் சைஸ்னா என்னென்னு சொல்லிட்டு எகெயின்ஸ் வந்து இந்த டயக்ராம்ஸ் பார்ப்போம். ஏன்னா இந்த டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதிலிருந்து தான் ஒரு சில டேட்டாஸ்லாம் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். இந்த டயக்ராம்ஸ்லேருந்து ஒரு சின்ன விஷயம் கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஜே அண்ட் ஜேஎஸ், ஓகேங்களா, அந்த ஜே அண்ட் ஜேஎஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா பைலேட்ரல் டாலரன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பைலேட்ரல் டாலரன்ஸ். ஓகேங்களா, ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டாலரன்ஸுமே வந்து யூனிலேட்ரல் டாலரன்ஸ். அதாவது ஏபிசிடிஎஃப்ஜி எல்லாமே வந்து யூனிலேட்ரல் டாலரன்ஸ். ஓகேங்களா, ரெண்டு டைப் தான் வந்து நம்மளுக்கு பைலேட்ரல் டாலரன்ஸ். அது என்ன அப்படின்னா ஜே அண்ட் ஜேஎஸ். ஓகேங்களா, ஜே அண்ட் ஜேஎஸ் தான் வந்து நம்மளுக்கு பைலேட்ரல் டாலரன்ஸ். பைலேட்ரல் டாலரன்ஸ் அண்ட் யூனிலேட்ரல் டாலரன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா போயிட்டு ஒன்ஸ் அகைன் வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா, அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம்ஸில் இருந்து,
ஓகேங்களா. கொடுத்துருக்கக்கூடிய டயக்ராம்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸ் எது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபண்டமெண்டல் டீவியேஷன் அதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, பேசிக் சைஸை வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஹெச் லிமிட் ஆர் எல் லிமிட் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம லோயர் டிவியேஷன் ஆர் அப்பர் டிவியேஷன்ஸை நம்ம மேக் பண்ணுவோம். கரெக்டுங்களா. இதான் ஃபண்டமெண்டல் டிவியேஷனுக்கான டெஃபினேஷன்ஸ். இப்போது நமக்கு ஏ டு ஹெச் வரைக்கும் இருக்கக்கூடிய டிவியேஷன் என்ன டிவியேஷன் அப்படின்னா லோயர் டிவியேஷன். மறந்துடாதீங்க, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோலில் ஓகேங்களா. ஹோலில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏ டு ஹெச் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிவியேஷன் என்ன டிவியேஷன் அப்படின்னா லோயர் டிவியேஷன். ஓகேங்களா. லோயர் டிவியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கே டு இசட்சி. ஓகேங்களா. கே டு இசட்சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிவியேஷன்ஸ் என்ன டிவியேஷன் அப்படின்னா அப்பர் டிவியேஷன். அப்பர் டிவியேஷன். ஓகேங்களா. இந்த ஜே அண்ட் ஜேஎஸ் ஓகேங்களா, நோ ஃபண்டமெண்டல் டிவியேஷன்ஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா. ஜே அண்ட் ஜேஎஸ் வந்து ரெண்டு ஃபண்டமெண்டல் டிவியேஷன்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. அதையும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஜே அண்ட் ஜேஎஸ் வந்து ஃபண்டமெண்டல் டிவியேஷன்ஸ் கிடையாது. உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க 2 செகண்ட் மறுபடியும் கூட சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஹோல்ஸில் ஏலேருந்து ஹெச் வரைக்கும் லோயர் டிவியேஷன், கேலேருந்து இசட்சி வரைக்கும் அப்பர் டிவியேஷன்ஸ். கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜே அண்ட் ஜேஎஸ்ன்னு வந்து எந்த டிவியேஷன்ஸும் வந்து கிடையாது. ஓகேங்களா. இந்த இடத்துல ஹெச் ஓகேங்களா, ஹெச்சோட டிவியேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லோயர் டிவியேஷன்ஸில் இந்த இடத்துல வந்து நமக்கு 0. ஓகேங்களா. லோயர் டிவியேஷன்றது இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து லோயர் டிவியேஷன். இந்த ஹெச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எந்தவித லோயர் டிவியேஷன்ஸுமே கிடையாது. ஸோ லோயர் டிவியேஷன் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு ஹெச்சில். ஓகேங்களா. அப்போது வந்து இந்த அசம்பிளி யூஸ் பண்ணுறது வந்து ஹோல் பேஸ்டு சிஸ்டம். ஓகேங்களா. இந்த அசம்பிளி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஹோல் பேஸ்ட் ஆன் சிஸ்டமாக வந்து இருக்க போகுது. அதாவது ஹெச் அசம்பிளி. ஓகேங்களா. இந்த ஹெச் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹோல் பேஸ்ட் ஆன் சிஸ்டம். மறந்துடாதீங்க. இந்த இப்போ எக்ஸாம்பிளே நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா H6ன்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் இருந்தது. அப்போ ஹெச் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஹோல் பேஸ்டு சிஸ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போது நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா ஷாஃப்ட். இப்போ ஷாஃப்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே வந்து நம்மளுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா. ஷாஃப்ட்டில் ஏ டு ஹெச் வரைக்கும் இருக்கக்கூடியது வந்து அப்பர் டீவியேஷன். ஓகேங்களா. இந்த ஏலிருந்து ஹெச் வரைக்கும் உள்ளது வந்து அப்பர் டீவியேஷன். அப்பர் டீவியேஷன். ஓகேங்களா. அதே போல் கே டு இசட்சி வரைக்கும் உள்ளது வந்து நம்மளுக்கு லோயர் டீவியேஷன். ஓகேங்களா. லோயர் டிவியேஷன் அதே சேம் டைப் தான். ஜே டு ஜேஎஸ் வந்து எந்த டிவியேஷனும் கிடையாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹெச் ஓகேங்களா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹெச் வந்து நம்மளுக்கு இதோட லோயர் டிவியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு 0. லோயர் டிவியேஷன் அப்பர் டிவியேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு 0. ஸோ அப்பர் டிவியேஷன் 0வாக இருக்கிறதுனால இந்த அசம்பிளியை வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அசம்பிளிஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஷாஃப்ட் பேஸ்டு சிஸ்டம். ஓகேங்களா. ஷாஃப்ட் பேஸ்டு சிஸ்டமாக வந்து இருக்க போகுது. ஓகேங்களா. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டயக்ராம்ஸ். இந்த டயக்ராம்ஸில் ஒரு சில டவுட் இருந்தாலும் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. இதை பேஸ்ட் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா. இப்போது ஒரு ஹோல்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட ஹெச் லிமிட் என்னது, எல் லிமிட் என்னது, டாலரன்ஸ் என்னது, அதே போல் லோயர் டீவியேஷன்ஸ் என்னது, இந்த ஹெச் அண்ட் ஜேஎஸ். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அசம்பிளிஸ், அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா. அதே போல் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சொன்னேன், அதில் இருந்து உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்.